அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் இறுதியாக இந்த விலங்கினங்களில் என்ன தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பொதுவான ஒரு விதியை பார்த்தோம். அது என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு விலங்காக இருந்தாலும், அதாவது பறவை, மீன் இல்லாத, பூச்சி இனங்கள் இல்லாத எந்த விலங்காக இருந்தாலும் அதுக்கு விஷப்பல் இருக்குமானால், அதை விஷப்பல் என்றும் சொல்வார்கள், கோரைப்பல் என்றும் சொல்வார்கள். அந்த பல் இருக்குமையானால் அதை சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு பொருளையாக பட்டியல் போட்டு சொன்னால் அது நீண்டு போயிடும். சாப்பிடக்கூடாது என்பதற்கு பொருள்களை பற்றி பட்டியல் போடாமல் சில அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த முதல் அடிப்படை என்னன்னு கேட்டால், அது விஷப்பல் இருக்குது. விஷப்பல் என்றால் இந்த மேல் வரிசை பல் இருக்குதுல்ல, நீங்கள் மாடு, குதிரை, கழுதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமமாக இருக்கும், எல்லா பல்லும் சமமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் சிங்கம், புலி அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் வரிசை பல்லில் இந்த ஒரு பல் மட்டும் என்ன செய்யும், இப்படி கீழே இறங்கியிருக்கும், ரெண்டு பல் நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த நீட்டிகிட்டு இருக்கிற பல்ல தான் கோரைப்பல், விஷப்பல் என்று சொல்வார்கள். இந்த மனுஷனுக்கு கூட விஷப்பல் கொஞ்சம் கூட இருக்கும், சமமாக இருக்காது. நம்ம ரெண்டையும் சாப்பிட்றதுனால, நம்ம சைவமும் சாப்பிட்றோம், அசைவமும் சாப்பிட்றதுனால அந்த பல்லு எல்லாம் இணைஞ்சிருக்கிறான். மனிதனுக்கு விஷப்பல் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி வச்சுருக்கிறான், சமமாக இருக்காது. அதே நேரத்தில் சிங்கமுடி அளவுக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பல்லு என்ன இருக்கேன், மேல் வரிசையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றவைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே என்ன செய்யும், பெருசாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷப்பல் உள்ளதையெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. அதில் விதிவிலக்கு வேறு இருக்குது. விஷப்பல் உள்ளதை தடை செஞ்சுட்டு இன்னென்ன விஷயங்கள் தவிரண்டு வரக்கு விதிவிலக்கு இருக்குது. அதை அடிப்படையில் நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தெளிவாயிரும். இந்த ஹதீஸ் புகாரில் 5530, 5780, 5781 ஆகிய இடங்களில் இருக்குது. இதே விஷயத்தில் பறவைக்கும் பார்த்துட்டு மொத்தமாக பார்த்துருவோம். பறவை இனங்களில் எது நமக்கு கூடும், ஏன்னா மொத்தமே 4 வகையான உயிரினம் தான். ஒன்று கடல்வாழ் பிராணிகள், அது தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று பூச்சி, புழு பூச்சி இனங்கள், அதை பார்த்துட்டோம். மைத்தத்து, அவைகள் அறுக்க முடியாது, அது மொத்தமாக ஹராம். மைத்தத்தில் நெஞ்சின புழு பூச்சி வகை, வண்டு, அதெல்லாம் அதில் அறுத்தல்ங்கிறது வராது. அறுத்தல் வரலை என்று சொன்னால் அது முறையாக அறுக்க முடியாது, முறையாக சாவாது அது. அதனால் மைத்தத்துங்கிற சொன்னோம்ல, அதில் அது 4 வகையில் அந்த ஒரு வகையை பார்த்துட்டோம். கடல் வாழ் விலங்குகளை பின்னாடி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இருக்கிற என்னென்னு கேட்டால் பறவை, விலங்கினங்கள், இந்த 2 வகையில் தான் எல்லா உயிரினங்களும் அடங்கும். அப்போ விலங்கினங்களுக்கு என்ன அளவுகோல், பறவைக்கு என்ன அளவுகோல்னு சொன்னால், விலங்கினங்களுக்கு அந்த விஷப்பல் அளவுகோலா, பறவைகளுக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால் கீறி கிழித்து திங்கிற நகம். எல்லாத்துக்கும் நகங்கள் இருக்கும், நகத்தை நல்லா வளைஞ்சு போய் கூர்மையாக போய் கிழித்து சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு பேர் மிஹ்லப்னு சொல்லுவாங்க அரபியில். எந்த பறவைகளுக்கு கீறி கிழித்து திங்கக்கூடிய நகம் இருக்கிறதோ அந்த பறவைகள் நமக்கு ஹராமு. நகம், கோழி கூட நகம் இருக்கும், ஆனால் அந்த பொருளை கீறி கிழிச்சு வாயினால தான் கொத்தி சாப்பிடும். அப்படி கிழிச்சு திங்கிறதுங்கிற ஒரு வகை சில பறவைகளுக்கு இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்குல்லிதி மிஹ்லபி மின தைரி, பறவைகளில் அந்த கீறி கிழிக்கிற நகங்கள் உள்ள பறவைகள் எல்லாம் ஹராமு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்னு சொல்லி இது முஸ்லீமில் இருக்கிறது. புகாரியில் விலங்குகள் சம்பந்தமான ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் பறவை சம்பந்தமான ஹதீஸு புகாரில் இல்லை, முஸ்லீமில் தான் இருக்குது. அந்த கீறி கிழித்து திங்கக்கூடிய அந்த நகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவை ஹராம் என்று வந்துருச்சு. அப்போ இந்த 2 அடிப்படையில் வைத்துக்கொண்டு நம்ம அறிமுகமான ஒவ்வொரு பிராணியாக பார்க்கலாம். அதில் இந்த அளவுகள் பொருந்துதா பொருந்தலையான்னு பார்த்து என்ன செய்வோம், என்னென்ன பிராணிகள்லாம் அதில் வரும், என்னென்ன பிராணிகள்லாம் நம்ம தப்பாக விளங்கி இருக்கிறோம், என்னென்ன பறவைகள்லாம் மார்க்கத்தில் ஹலாலாக இருந்து நம்ம ஹராம்னு வழங்கியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த அளவுகளுக்குள்ளே பொருத்தி பார்த்து நம்ம ஆய்வு செய்கிறது தான் இன்றைய ஒரு விஷயம். அதாக இதில் ஒவ்வொரு விலங்காக நீங்கள் எடுத்து பாருங்கள், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. சிங்கம் இருக்குது, சிங்கம் ஹலாலாக ஹராமான்னு கேட்டால் நீங்களே சொல்லிடலாம். ஏன், அதுக்கு விஷப்பல் இருக்குது. சிங்கம் ஹராம்னு ஆதாரம் தேட தேவையில்லை. அது தனியாக சிங்கத்தை பற்றி குர்ஆன் அது சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்க தேவையில்லை. பொதுவான அளவுகள் சொல்லியாச்சு. விஷப்பல் உள்ளது ஹராம். அப்போ சிங்கத்துக்கு விஷப்பல் இருக்குதா ஹராம்னு நம்மளே முடிவு பண்ணி பண்ணலாம். அது சிங்கம், புலி, சிறுத்தை அந்த வகை புறாமல். அதே மாதிரி நாய் இருக்குது, நாய்க்கு விஷப்பல் இருக்குது. நாய் ஹராம்னு குர்ஆனில் கிடையாது, ஹதீஸ்லேயும் கிடையாது. நாய் சாப்பிடுங்கன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாயை வச்சு வேட்டையாடலாம்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது திங்கலாங்கிற மாதிரி கூட ஒருத்தர் நினச்சிடுவான்.
நாய் வேட்டையாடுறது சாப்பிடலாம்ன்ற அளவுக்கு அதை ஒரு நெருக்கமான பிராணியாக தான் வைத்திருக்கு. வீட்டில் வளர்க்குறதுக்கு தடை செஞ்சால் கூட வேட்டைக்காக வேண்டி வீட்டு பாதுகாப்புக்காக வேண்டி வளர்க்க அனுமதியும் கூட என்ன இருக்குது, நாய்களை இருக்குது. அப்படி நினச்சிடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த அளவு கூட பொருத்தி பார்க்கணும். நாய்க்கு வந்து விஷப்பல் இருக்கா இல்லையா? 2 பல்லு பெருசாக இருக்கும், நாய்க்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பூனைக்கு இருக்கும். நாய்க்கு இருக்கிற மாதிரி புலி மாதிரி தான் பூனை சைஸ் சின்னதாக இருக்குமே தவிர அந்த உடல் அமைப்பு எல்லாமே இருக்கும். புலி சிங்கம் மாதிரி தான் அந்த பூனையுடைய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நாய், நரி, குள்ள நரி, ஓநாய், குரங்கு, இது எல்லாத்துக்கும் விஷப்பல் இருக்கும். இவைகள்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் வந்து இதை சாப்பிடாதீங்கன்னு நேரடி ஆதாரம் கேட்கக்கூடாது. நேரடி ஆதாரம் தேட தேவையில்லை. அதுக்கு விஷப்பல் இருக்குதா இல்லையா? இருக்குது, இருந்தால் ஹராமாயிரும். அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம டவுட்ஃபுல்லாக உள்ளது சிலது இருக்குது. யானை இருக்குது, யானைக்கு விஷப்பல் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யானையை பற்றின அந்த பதிவு போடக்கூடிய அறிஞர்கள் வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. யானைக்கு இருக்கக்கூடிய அந்த தந்தம் வந்து பல்லில் வராது, பல்லு அமைப்பில் சேராது. பல்லுன்னு சொன்னால் உள்ளக்க இருந்து அதை அரைக்கிறதுக்கு தானே பல்லுன்னு சொல்லுவாங்க. இது பல்லில் வராது, அது வேறு வகையில் உள்ள பல்லுடைய அந்த அம்சம் பல்லாக தான் இருக்கும். சோதிச்சு பார்த்தீங்கன்னா பல்லு மாதிரி தான் இருக்கும். நம்முடைய பல்லும் தந்தமும் ஒரே மாதிரி மெட்டீரியலாக தான் தெரியும். ஆனால் அது யானையுடைய பல்லாக எடுத்துக்கொள்வதா அல்லது அது இப்போ வேறு பல்ல அல்லாத இன்னொரு பொருளான்னு சொன்னால் 2 கருத்து சொல்ல இடம் இருக்குது. ஒரு விஷப்பல்லுன்னு சொன்னால் கீழே ஒரு பல்லு மேலே ஒரு பல்லு இருந்து அரைக்கிறதுக்கு தானே அந்த பல்லை யூஸ் பண்ணுவாங்க. இந்த யானைக்குரிய தந்தம் வந்து அதுக்கு வர யானை தும்பிக்கையை விட கீழேன்னா அன்றைக்கி தந்தம். யானைக்கு தந்தம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பல்லுன்னு வைத்து கொண்டு போய் ஆனால் அது எவ்வளோ பெருசாகலாம் இருக்கும், 3 மீட்டர்லாம் இருக்கும் ஒரு யானையுடைய தந்தம். சில யானைகளுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும், கீழே தரையில் வந்து இடிக்கும், அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வைத்து என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் வந்து இது பல்லு வகையில் சேராது அப்படின்ற ஒரு சாராரு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் வாயிலேருந்து வந்துச்சுல, அதனால் பல்லு தான் சொல்லக்கூடிய அந்த சைஸ் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு 2 கருத்து அறிஞர்கள் மத்தியிலையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த மிருகத்தை ஆய்வாளர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இது பல்லு வகையில் இருக்குது. பல்லு வகைன்னா ஆண் பெண் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே வரணும். ஆண் யானைக்கு தான் தந்தங்கள் இருக்கும், பெண் யானைக்கு வந்து தந்தங்கிற பேரில் இருக்கும், சின்னதாக கொஞ்சமாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்காது. அப்போ இது பல்லில் சேர்க்காமல் இது தனியாக அது மக்களுக்கு அது உதவணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அந்த உறுப்பை கொடுத்த மாதிரி தான் தெரியுது இப்படிங்கிற ஒரு கருத்துப்படவும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம வந்து இது அடித்து ஒரு முடிவு வரையலை. யானைக்கு இருக்கிறது வந்து விஷப்பல்லு தான். அது விஷப்பல்லுன்னு சொல்லலை. விஷப்பல்லுன்னா அந்த அசைவ உணவு அதை சாப்பிடணும். அந்த விஷப்பல்லு எதுக்குரியது தான். யானை வந்து சாகப்பட்சினியாக இருக்குது. யானை வந்து என்ன செய்யாது, வேறு மிருகம் சிங்கம் முடியலாம் அடிக்க சாப்பிடாது. எதை சாப்பிடும், அது கரும்பு, தேங்காய், இந்த மாதிரி வந்து சைவ உணவை தான் அது யானை சாப்பிடுவது. அது சாப்பிட்றது வச்சு பார்த்தாலும் இந்த பல்லு வந்து அந்த விஷப்பல்லுடைய கணக்கில் அது வரல அப்படின்னு கணக்கு பண்ணி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா யானை ஹலாலுங்கிறாங்க. மார்க்கறிஞர்களே சில ஆளுங்க என்ன விஷப்பல் இருந்தால் ஹராம், அந்த அளவுகோலில் தப்பு கிடையாது. இது விஷப்பல்லாம் இல்லையா, இது விஷப்பல்லு என்று கருதுறவங்க வந்து ஹராமுன்றுவாங்க. இது பல்லில் சேர்க்குறீங்க, இது பல்லில் வராதுங்கன்னு கருதுறவங்க என்ன செய்வாங்க, இது வந்து இப்போ விஷப்பல் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போ விஷப்பல் இல்லையா என்பதில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியிலையும் ஒரு தடுமாற்றமான கருத்து இருக்கிறது. அது மிருகத்தை பற்றி ஆய்வு செய்கிறவங்களுக்கு கூட அது பல்லுன்னு சொல்கிறதுக்கு நிறைய, பல்லு இல்லைன்னு சொல்வதற்கும் நிறைய வாதங்கள் வைக்கிறாங்க. அது பல்லு வகையில் சேராதுன்னு இருக்கு. பல்லு தான் என்பதற்கு என்ன செய்கிறாங்க, பல் முளைக்கிற இடத்துல அது வருது. அந்த இடக்கு முளைக்கிற இடம் வந்து பல்லு முளைக்கிற இடம் தானே, அதை வைத்து கொண்டு நீண்டு இருக்கிற வரைத்து நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால இப்போ வந்து இதை நம்ம அந்த விஷப்பல்னு நம்ம கருதினமையானார், அது பல்லு தான் இருக்குன்னு கருதுனா நம்ம சாப்பிடக்கூடாது. இல்லை அப்படின்னு நினச்சா சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து அவரவர்களுடைய முடிவு. ஏன்னா இதை வந்து நம்ம அடித்து நம்ம சொல்ல இயலாது. நான் வந்து பல்லு தான் சொன்னால் நீங்கள் பல்லு இல்லைன்னு அதை கொண்டாந்து காட்டுவீங்க, அப்படி சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது பல்லு இல்லைன்னு நான் சொன்னால் அதுக்கு மாற்றமாக சில கொண்டாந்து காட்டுவீங்க. அப்போ எதில் வந்து 2 விதமான ஒரு புரிந்து கொள்வதற்கு இடம் இருக்கிறதோ அதில் ஒரு விஷயத்தை நம்ம திணிக்க முடியாது. அப்போ மக்கள்கிட்ட விட்டுற வேண்டியதாங்க. இது வந்து விஷப்பல்லு கூட அளவுகோல் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யானைக்கு இருக்கிறது பல்லில் சேரும் என்று நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் அதுதான் சரியான கருத்துன்னு நினச்சா நீங்கள் சாப்பிடாதீங்க. அது பல்லு வகையில் வராதுன்னு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் சாப்பிட இயலாது. ஏன்னு கேட்டால் ஒரு மிருகத்தை சாப்பிட்றா இருந்தால் அதை கசாப்புகளில் அறுத்து விற்கிற அளவுக்கு இருந்தால் தான் சரியாக வரும். யானை அறுத்து 500 1000 கிலோவை வைத்து எப்படி விற்பாங்க, எப்படி மக்கள் வாங்குவாங்க? அப்போ அது வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு யானையெல்லாம் கிடைக்காது. யானையுடைய இறைச்சியெல்லாம் வந்து ஆடு மாடு மாதிரி அந்த சைஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு உணவாக அது பயன்படுமே தவிர யானையை திங்கலாம் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு திங்க இயலாது. யானையை சாப்பிட்லாம் நீங்கள் சொன்னாலும் அது என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு சாப்பிடக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது யானை. அதே மாதிரி வந்து இந்த ஜிம்பாப்வே, நமீபியா போன்ற நாடுகள்லாம் இணைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் யானை ரொம்ப அதிகமாக போச்சு. யானையினால் நிறைய
கேடுகள் ஏற்படும். மரத்தை முறுக்கி அதை செய்த விவசாயத்தெல்லாம் மிதித்து நாசமாக்கிட்டு போயிருந்தோன்னே அந்த 2 அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் யானையெல்லாம் பிடிச்சி மக்களுக்கு அறுத்து மாமிசமாக கொடுக்க போகிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் அந்த மாதிரி நாட்டில் கிடைக்கும். அந்த நாட்டில் வாழ்கிறவனுக்கு தான் அந்த யானை திங்கலாமா இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். நமக்குலாம் அந்த கிஸ்ம கேட்டுக்கலாமே தவிர யானை திங்கலான்னு போய் வாங்கி சாப்பிட போகிறீங்க நீங்கள் இல்லை, யாரும் கிடைக்க போகிறதில்ல. நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு ப்ராக்டிக்கலாக இல்லை. அப்படிங்கிற வகையில் நாட்டு சட்டம் என்ன சொல்லுறது தெரியும். யானையெல்லாம் எதில் சேர்த்துருக்கான்னு தெரியல. சில பிராணிகள் அறுக்கக்கூடாதுன்னு நாடுகளில் சட்டம் இருக்கும்ல, அதில் யானையும் சேர்த்துருந்தான்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு சாப்பிட முடியாது. யானை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இருக்குமா ஏன்னால் அது கூட கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால யானைக்கு அடித்து சொல்ல முடியாது. இங்கிட்ட அங்கிட்டு பேலன்ஸாக இருக்குது, நீங்கள் முடிவு பண்ணிக்கிற வேண்டிய. அல்லாவுடைய மார்க்கம் தெளிவாக இருக்குது. விஷப்பல் உள்ளது சாப்பிடாத, அது விஷப்பல் உள்ளதா இல்லையாங்கலாம் சண்டை. அல்லாவுடைய மார்க்கம் தெளிவாக தான் இருக்குது. அது விஷப்பல் இருக்குதா இல்லையாங்கிறதுலாம் சர்ச்சை. அது ஒரு தெளிவான ஆய்வுக்கு அதில் இந்த ஆய்வு தான் சரி, அந்த ஆய்வு தான் சரின்னு கருதுனீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் முடிவெடுத்து சாப்பிட்டா குற்றவாளி கிடையாது. அவருக்கு தெரியுது இது விஷப்பல் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அந்த ஆய்வையெல்லாம் பார்க்குறாரு, இது பல்லு வகையில் சேராதுன்னு அவர் நினைக்கிறார். சாப்பிட்டா அவர் நல்லா கேட்க மாட்டான். அவர் ஹதீஸை மீறலையில் அவர் மார்க்க சட்டத்தை மீறி அவர் அப்படின்னு வந்துடும். அதை வச்சுக்கணும். அடுத்ததாக இப்போ காண்டாமிருகம்னு இருக்குது. காண்டாமிருகம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் என்ன சிவனை கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் காண்டாமிருகத்துக்கு விஷப்பல்லு கிடையாது. அதுக்கு மேலே தான் கொம்பு மாதிரி இருக்குமே தவிர அதுக்கு என்ன இல்லை, விஷப்பற்கள் அது கிடையாது. அப்போ விஷப்பல் இல்லாத காரணத்தினால காண்டாமிருகம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் அது ஹலால் தான். ஆனால் மக்கள்கிட்ட கேட்டால் ஹலால் இல்லைன்றுவாங்க. என்னடா உங்களுக்கு தெரியாது, காண்டாமிருகம் பேரை சொல்லும்போது மிருகம்னு சொல்கிறோம், காண்டாமிருகம் பேரை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சைஸை கொம்பு வேறு நீட்டிகிட்டு இருக்கா ஒரு சைஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருந்தோம். நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஹராம்னு சொல்லணுங்கிற மாதிரி தீர்ப்பு அளிக்கும். ஆனால் நமக்கு அளவுகோல் தான் முக்கியம். அளவுகோல் என்ன, அது விஷப்பள்ளி இருக்குதா, விஷப்பள்ளி இல்லை. அதே மாதிரி ஒட்டச்சிவிங்கி இருக்குது, ஒட்டகம் மாதிரி இருக்கும்ல ஒட்டச்சிவிங்கி, ஒட்டகத்தோட நல்ல கழுத்து பெருசாக இருக்கும்ல, அந்த ஒட்டச்சிவிங்கி சாப்பிட்லாமான்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். அது நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா அது பெரிய பிராணியாக இருக்கிறதுனால அதை வேட்டையாடி கொண்டு வரவும் முடியாது, அது சகஜமாக கிடைக்கவும் செய்யாது. அதனால் நம்ம சாப்பிட்றது இல்லையே தவிர அது கூடுமா கூடாதான்னு கேட்டால் என்ன செய்யணும், தாராளமாக சாப்பிட்ணும். ஏறக்கூட ஒட்டகமாக இருந்தால் அது ஒட்டகத்துக்கு உள்ள மாதிரியான அமைப்பில் தான் அது இருக்குமே தவிர அந்த ஒட்டகச்சிவிங்களுடைய பற்களில் என்ன இருக்காது, விஷப்பல்லு இருக்கவே செய்யாது. விஷப்பல்லு தான் கணக்கு. மாதிரி மான் இருக்குது, ஆடு மாடு மாதிரி தான் மானுக்கு என்ன கிடையாது, விஷப்பல்லு கிடையாது. முயல் இருக்குது, முயலுக்கு விஷப்பல்லு கிடையாது. அது நேரத்தில் முயலை ரசூல்லா சாப்பிட்டாங்க நேரடியான ஹதீஸ் வேறு இருக்குது. முயலுக்கு விஷப்பல்லு இல்லை, அந்த ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னு ஹதீஸ் சைடு சப்போர்ட்டுக்கு தான். ரசூல்லா சாப்பிடாட்டியும் அது ஹலால் தான். முயலை ரசூல்லா சாப்பிடாவிட்டாலும் அவங்க முதல் அளவுகள் சொல்லிட்டாங்கல்ல, விஷப்பள்ளி இல்லாட்டி சாப்பிட்லாம்ட்டு. அப்போ விஷப்பள்ளி இல்லாத அடிப்படையில் என்ன செய்யலாம், முயலை சாப்பிட்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயல் சாப்பிட்டார்கள்ங்கிற ஒரு விஷயம் புகாரில் 2572 ஹதீஸில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, முயலை வேட்டையாடிட்டு சாப்பிட்டு ரசூல்லா கொஞ்சம் ஒன்றா கொடுக்குறாரு. ரசூல்லா அதை வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 2572 ஹதீஸில் இருக்குது. திருமதியில் ஒரு ஆள் நான் முயலை சாப்பிட்லாமான்னு கேள்வி கேட்பார். தாராளமாக சாப்பிட்டுக்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்க. இது திருமதியில் இருக்கிறது. முயலுக்கு மட்டும் இப்படி கிடைக்கிறது, கிடைக்காட்டாலும் நமக்கு அது ஹலால் தான். இந்த கிடைக்கிற விஷயங்கள்லாம் கூடுதல் தகவலுக்கு தானே தவிர நம்ம அளவுகோல் கரெக்டாக இருக்குது. விஷப்பள்ளி இல்லாட்டி ஹலால், முயலுக்கு விஷப்பள்ளி இல்லை, நீங்கள் மாதிரி சாப்பிட வேண்டியதான். அது மாதிரி அதே மாதிரி கழுதை புலின்னு ஒன்று இருக்குது. கழுதை புலி அது விஷப்பல் உள்ளது. கழுதை புலின்னா அதை ஓனாயின்னு சொல்லுவோம். ஓனாய் அது நம்ம ஓனாய் மாதிரி இருக்கும். அந்த கழுதை புலிங்கிறது அது புலி மாதிரி தான் இருக்கு. அதுக்கு விஷப்பல் இருக்கும். ஆனால் ரசூல் நினைச்சிட்டாங்கன்னா அது ஹலால் ஆக்கிட்டாங்க. கழுதை புலியை விஷப்பல் உள்ளதை சாப்பிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் கழுதை புலி சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது விஷப்பல் இருக்குது. நீங்கள் யாரை கேட்டாலும் பார்த்து நீங்கள் இமேஜ் நெட்டில் அடித்து பார்த்தா கூட கழுதை புலியை பார்த்தீங்கன்னா அந்த வாயில் பல் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். விஷப்பல் இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த அதாவது கழுதை புலி லபுன்றதுக்கு பேர், அந்த கழுதை புலியை நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வேட்டையாடக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, அந்த பகுதியில் கழுதை புலி தான் கிடைக்கிறது, அதை சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்கும்போது ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்லாங்கிறாங்க. சாப்பிட்லாமான்னு கேட்கும்போது நாம் சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் கேட்குறார், சைதுன்ஹிய, அது வேட்டை பிராணியில் அடங்குமா? எதுக்கு வேட்டை பிராணின்னா நம்ம தூரத்தில் பிஸ்மில்லா சொல்லி, ஆடு மாடெலாம் அப்படியா நீங்கள் அடிக்க முடியாதுல்ல. நம்ம ஆடு மாடை வேட்டை பிராணியாக இருக்கிற மாதிரி இங்கேருந்து அம்பை விட்டு எரிஞ்சு அப்படி சாவடிக்கலாமா? இதுதான் முடியாது. ஏன்னா அது வேட்டை பிராணி கிடையாது. இந்த வேட்டை பிராணிகளுக்கு நம்ம இப்போ நாயை விட்டு கடிச்சு பிடிச்சிட்டு வர சொல்கிறோம்ல, ஒரு கோழியை பிடிச்சிட்டு வர சொல்லி சாப்பிட முடியாது. ஏன்னா கோழி வேட்டை பிராணி இல்லை, நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணி. வேட்டை பிராணின்னா யாருக்கும் சொந்தம் இல்லாமல் காடுகளில் திரியக்கூடிய பிராணிகளாக இருந்தால் தான் அந்த வேட்டை பிராணின்னு சொல்லணும்.
அப்போ இந்த ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அப்போ இந்த கழுதை புளியை சாப்பிட்லான்னு சொல்கிறீங்களே, அது வேட்டையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளம் வேட்டையாடிக்க அப்படின்னு ஒரு ஜாபீர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஆமாங்கிறார். அப்போ அந்த கேள்வி கேட்டவர் சொல்கிறாரு, சமீத்த தாக்கமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட செய்தி நீ சொல்றியா நீனா சொல்றியான்னு கேட்குறாரு. ஜாபீருங்கிற சஹாபிட்டு தான் என்ன செய்கிறாருன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லாங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு, இந்த கழுதை புலி ஹலாலான்னு கேட்குறாரு. ஹலாலுன்றாரு. அதை வேட்டையாடலாமான்னு கேட்குறாரு. வேட்டையாடலான்றாரு. அப்போ சஹாபாக்கள் சொன்னால் பின்பற்றுங்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மரணி சஹாபி சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, நீ சொந்தமாக சொல்கிறியா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றியான்னு அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட தான் கேட்டேன். சமீத்த தாலிக்க மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு இதை சொல்கிறீங்களா நீங்களா சொல்கிறீங்களான்னு கால நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தான் சொல்கிறேன். இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னது தான். அப்போ அதில் என்னவாயிருதுன்னு சொன்னால், கழுதை புலியை வந்து அது வேட்டையாடுற பிராணிகளையும் சேர்க்குறாங்க, அதே நேரத்தில் ஹலால் என்பதையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ கழுதை புலி என்பது வந்து இன்னும் விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை திங்கக்கூடாத ஒரு பட்டியலில் பெருசாக சேர்த்துருப்பாங்க. ஏன்னாட்டு அது வந்து பணத்தையெல்லாம் திங்கி கபரையெல்லாம் தோண்டி என்ன செஞ்சினேன் தின்னுட்டு போயிருங்கிற மாதிரி வந்து அந்த பிராணியை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுன்றாங்க, அந்த வேட்டை மக்கள் அந்த மக்களுக்கு வந்து அந்த பகுதியில் இதுதான் உணவாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடைக்காது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அனுமதிச்சிட்டாங்க. அனுமதித்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, அது போல் லாஜிக் பேசிட்டு கூடாது. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேணாலும் அனுமதிப்பான். அனுமதித்து நீ சாப்பிடணும் கட்டாயம் கிடையாதுல்ல. கழுதை எப்படி சாப்பிட்டுட்டு கேள்வி கேட்க போகிறோன்னா, விரும்புனா சாப்பிட்லான்னு அர்த்தம் தானே தவிர, உங்களுக்கு அறுவறுப்பாக இருந்தால் சாப்பிடாம போங்க, ஹலால் தான் ஆக்கியிருக்கிறான். அதில் வாஜிபா ஃபர்ல் ஆக்கலை உங்களை. கழுதை இப்படி சாப்பிடு கட்டாய கடமைன்னு இருந்தால் தான் ரொம்ப எங்களுக்கு அறுவறுப்பாக இருக்குது, அது எப்படி நாங்கள் சாப்பிட்றோன்னு கேட்கலாம், இல்லாட்டி விட்டு போங்க. அப்படி சாப்பிட தேவைன்னு உள்ள விரும்பினா சாப்பிட்டா கேள்வி கேட்க மாட்டேன், அவ்வளோதானே தவிர அந்த கழுதை புலி வந்து சாப்பிட்லாமாண்டா நீங்கள் அந்த கழுதை புலியை பற்றி படிச்சிங்கன்னா யாரும் சாப்பிட தோணாது. அந்த பிராணிகளில் ரொம்ப ஒரு கேவலமான பிராணியை என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து இணையதளங்களில் தேடி பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கருத்தை சொல்ல மாட்டாங்க. மற்றெல்லாம் திங்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட திங்கலான்னு சொல்கிறவங்க கூட இதை திங்கக்கூடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியான ஒரு பிராணியாக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் நினைஞ்சிட்டாங்க, அதை ஹலால் ஆக்கிட்டாங்க. அதை விட்டுருவோம், வேட்டை அது விஷப்பள்ளையும் பார்க்க தேவையில்லை, அவனுடைய தன்மையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய படைச்சவனுக்கு தெரியும், அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு எல்லாம் அணிஞ்சிருக்கிறான், ஹலால் ஆக்கியிருக்கான்னு விட்டுற வேண்டியதான். அப்போ கழுதை புலி வந்து விதிவிலக்காக இருக்கிறது. அதே மாதிரி வந்து கழுதை இருக்குல்ல, கழுதையை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகோல் படி சாப்பிட்லாம். எந்த அளவுகோல், விஷப்பல்லுங்கிற அளவுகோல் வச்சு பார்த்தீங்கன்னா கழுதைக்கு விஷப்பல்லு கிடையாது. கழுதைக்கு வந்து சமமாக இருக்கும், எல்லா பல்லும் மாடு மாதிரி தான் இருக்கும். மாடுக்கு இப்படி பல்லு எல்லா பல்லும் மேல் பல் வரிசையாக இருக்கிறதோ அந்த மாதிரி தான் கழுதை குதிரை கோவேறு கழுதைக்கெல்லாம் பல் வரிசை வந்து சமமாக இருக்குமே தவிர ரெண்டு பற்கள் நீட்டி கொண்டு அந்த கோரை பல் அது ரெண்டு இந்த பிராணிகள்லாம் இருக்காது. அப்போ இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கழுதையை வந்து இஸ்லாம் வந்து ரெண்டாக பிரிக்கிறது. சில வீடுகளில் வளர்க்குற கழுதை ஒன்று, காட்டு கழுதைன்னு ஒன்று இருக்கும், அது மனிதனுக்கு அடங்காது, காட்டில் தான் இருக்குது, வேட்டையாடி தான் பிடிப்பாங்க. அப்போ வேட்டையாடி பிடிக்கக்கூடிய கழுதைன்னா அந்த பேர் கழுதைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மூர்க்கமானதாக குதிரை மாதிரி மூர்க்கமானதாக இருக்கும், பிடிக்கணும்னா முடியாது, வேட்டையாடி விரட்டி சென்று தான் பிடிப்பார்கள்ங்கிற அளவில் உள்ளது காட்டு கழுதை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், வீட்டு கழுதையை சாப்பிடக்கூடாது. வீட்டு கழுதையை வந்து அந்த அளவுகோல் இப்படி சாப்பிட்லாம். எந்த அளவுகோல் இப்படி பொதுவான அளவுகோல் இருக்குல்ல, விஷப்பள்ளி இல்லாட்டி சாப்பிட்லாம் தானே, விஷப்பள்ளி இல்லைன்னா கழுதையை சாப்பிட்லாம் தான். ஆனால் குறிப்பிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அதை ஏற்றுக்கிறணும். பொதுவான ஒரு அளவுகோலை சொல்லிவிட்டு குறிப்பிட்டு சிலதை அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவானதை எடுத்துக்கிறோம். பொதுவானதுலேருந்து இது விதிவிலக்கு. பொதுவான அளவுகோல் பிரகாரம் கழுதையை சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்லாம், அதுக்கு விஷப்பல் இல்லை, பொதுவான அளவுகோலாக தானே. விஷப்பல் உள்ளதை தான் நல்லா ஹராமாக்கியிருக்கானே தவிர இந்த கழுதைக்கு விஷப்பல் கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கழுதையை சாப்பிடலாம் என்று நமக்கு அந்த முடிவுக்கு வர வேண்டி இருக்கும். ஆனால் இந்த தெளிவான ஹதீஸ் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு, கழுதையில் அது காட்டு கழுதையாக இருந்தால் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. வீட்டு கழுதையாக இருந்தால் அதை சாப்பிட்லாம் மாதிரி உங்களுக்கு உசூல் பிரகாரம் சாப்பிட்லாம், அந்த விதி பிரகாரம் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்ற ரசூலுல்லாஹ் பிரித்து செய்கிறாங்க. காட்டு கழுதையை வந்து ஹலால் ஆக்குறாங்க. வீட்டு கழுதைனா நம்ம எதை கழுதைன்னு சொல்கிறோமோ அது காட்டு கழுதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம எதை இப்போ கழுதைன்னு பார்க்குறோமோ அதுக்கு பேர் தான் வீட்டு கழுதை. அப்போ நம்ம மக்களாக ஒன்றி வாழக்கூடிய கழுதைகளை கேட்கும் பொழுது அதை சாப்பிடக்கூடாதுட்டாங்க. காட்டு கழுதைங்கிறது நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம காடுகளில் போனால் தான் நம்ம பார்த்துருக்க முடியுமே தவிர நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் நீங்களாம் காட்டு கழுதை பார்த்தது கிடையாது. வேணால் ஜூக்களில் போனால் பார்க்கலாம், வச்சுருந்தாங்கன்னு சொன்னால். அப்போ அந்த மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர அது அப்படி ஒன்று இருக்குது அந்த காட்டு கழுதை. அந்த காட்டு கழுதையை வந்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது வந்து பொதுவான அளவுகோல்படியே சாப்பிட்லான்னு வந்துடும். வீட்டு கழுதை மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஹராமாக்குறாங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டால்,
புகாரியில் ஒரு 1824 ஹதீஸில் வந்து ஒரு அபு கத்தாதான்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு காட்டு கழுதை ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் இஹ்ராம் கட்டியிருக்கிறாங்க, கூட பயணத்தில் போயிட்டுருக்குறாங்க. அதிகமான பேர் இஹ்ராமில் இருக்கிறாங்க, ரசூல்லா உள்பட. இவர் வந்து இஹ்ராமில் இல்லை. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு காட்டு கழுதையை வேட்டையாடுறாரு. விரட்டிக்கிட்டு போய் அம்பால் தாக்கி பிடிச்சி காட்டு கழுதையை என்ன செஞ்சார், அடித்து கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து எல்லோருக்கும் சாப்பிட கொடுக்கும்போது எல்லோரும் மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னு கேட்டால், இஹ்ராமில் இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது. இஹ்ராமில் இருக்கக்கூடிய இந்த காட்டு கழுதைக்காக வேண்டி இல்லை, இஹ்ராமில் இருக்கக்கூடிய நேரத்தில் வேட்டையாடுவது ஹராம், வழங்குதா? அப்போ இவர் வேட்டையாடிட்டார். இவர் நம்மளாம் இஹ்ராமில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. ரசூல்லாட்ட போய் கேட்போண்டு. ரசூல்லாட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா, கொண்டான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஏன்னு கேட்டால், அவருக்கு தான் வேட்டையாடுறது நமக்கு ஹராம், அவர் தான் நம்மளுக்கு தான் வேட்டையாடுறது ஹராம். இஹ்ராமில் இருக்கிறோம், அவர் இஹ்ராம் இல்லாத ஒரு ஆள். அபு கத்தாதாங்கிறத வேட்டை பிராணி திங்கிறது நமக்கு தடை இல்லை, வேட்டையாடுவதுதான் தடை. இஹ்ராமாக இருக்கும் நிலையில் நம்ம இப்போயே மதீனா இஹ்ராம் கட்டி போயிட்டீங்கன்னு வைங்களேன், போன பிறகு கொக்கு வேட்டையாடி கொண்டு பஜாரில் விற்கலாம், நீ வாங்கி திங்கலாம். அது வேட்டை பிராணி திங்கிறது ஹராம் கிடையாது. நீங்கள் வேட்டையாடக்கூடாது. இஹ்ராமில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நீயத்தில் இருக்கிற நேரத்தில் உயிரினத்தை கொல்லக்கூடாது. வேட்டை பிராணிகள் அல்லாவோட அடைக்கலத்தில் உள்ள நீ கொள்கிற. அதனால் இஹ்ராம் நேரத்தில் நமக்கு எது தடைன்னு சொன்னால், அந்த வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவதுதான் தடை, திங்கிறது எப்பவும் தடை கிடையாது. ஒரு மானையோ முயலையோ என்ன செய்கிறாங்க, ஹரமில் விற்கிது, நல்லா திங்கலாம். ஏன்னா நீங்கள் வேட்டையாடல, அவன் வேட்டையாட இஹ்ராம் இல்லாத வேட்டையாடி வந்திருப்பான். இஹ்ராம் இல்லாத உள்ளூர்வாசி யாராவது என்ன செய்வான், வேட்டையாடி கொண்டாந்து தந்திருப்பான். அப்போ வேட்டையாடப்பட்ட ஒரு பொருள் வந்து நமக்கு தரப்படுமையானால் இஹ்ராமில் உள்ளவர் கூட சாப்பிட்லாம். அந்த டவுட்டில் அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கல்ல, அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்லாம், நமக்கு அது நமக்காக தானே, நமக்கு வேட்டையில் அவர் தானே வேட்டையாடினார், நம்மளை வேட்டையாடணும். அப்போ ரசூல்லா சில கேள்விலாம் கேட்பாங்க. நீங்கள் ஒரு வேட்டையாட போகும்போது நீங்கள் அவருக்கு எதுவும் துணை செஞ்சீங்களா, ஈட்டி எடுத்து கொடுத்தீங்களா, அம்பு எடுத்து கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைம்பாங்க. அப்போ நீங்கள் சாப்பிடுங்க, அவர் வேட்டையாடி இருக்கார், உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது. நம்ம ஒரு ஆளை வச்சு வேட்டையாடி தின்றக்கூடாது, அதுக்காகன்னு சொல்கிறாங்க. வேட்டையாட இஹ்ராமில் வேட்டையாடக்கூடாது, ஒரு ஆளை செட்டப் பண்ணி நீம்பி வேட்டையாடிட்டு வான்னா நீங்கள் தான் வேட்டையாடினா அர்த்தம். அப்போ ரசூல் அதெல்லாம் கேட்குறாங்க, வேட்டையாடினாரா, அவர் தன்னிச்சே வேட்டையாடினாரா, நீங்கள் அதுக்கு ஏதாவது அம்பு எடுத்து கொடுத்தீங்களா, உதவி செஞ்சீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஒரு உதவி செய்யலை, அவராக தான் செஞ்சார். அவராக செஞ்சால் உங்களுக்கு என்ன இருக்குது? வேட்டையாடப்பட்ட பிறகு அந்த பிராணியை சாப்பிட்றதுக்கு அந்த பஞ்சாயத்து இல்லைன்னு சாப்பிடுவாங்க. இது காட்டு கழுதை. அப்போ காட்டு கழுதையை வந்து சாப்பிட்லான்னு இது வழங்கு ரசூல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. இது வந்து புகாரில் 1824 ஹதீஸில் இருக்கிற 2570, 2914, 5470, 5490, இந்த 5 இடத்துல இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸில் வந்து காட்டு கழுதையை வேட்டையாடி எல்லோரும் சாப்பிட்டார்கள். ரசூல்லா உள்பட எல்லாருமே காட்டு கழுதையை இஹ்ராம் இல்லாத ஒரு வேட்டையாடி, இஹ்ராமில் இல்லாத ஒரு வேட்டையாடி இஹ்ராமில் இருந்தவர்கள் சாப்பிட்ருக்கிறார்கள், ரசூல்லா உள்படன்னு வருகிறது. அப்போ நமக்கு காட்டு கழுதை சாப்பிட்லான்னு விளங்குது. இது வந்து இந்த காட்டு கழுதைக்கு இந்த ஆதாரம் இல்லாட்டாலும் நம்ம சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்லாம்? விஷப்பள்ளதுக்கு இல்லை. காட்டு கழுதை பொதுவான அளவுகள் இப்படி பார்த்தானே இந்த ஹதீஸ் இல்லாட்டா கூட நம்ம என்ன செய்யலாம், இது காட்டு கழுதை தான் விஷப்பள்ளு இல்லையே, அது சாப்பிட்டா என்ன இருக்குது? நாட்டு கழுதை குறிப்பிட்டு ஹராமன்ட்டாங்க, அதனால அது ஹராமாகுமே தவிர இது சொல்லப்படலைன்றாலே ஹலால் தான் இது. ஆனால் சொல்லப்பட்டும் இருக்குது. காட்டு கழுதையை பற்றி இஸ்லாம் ஒன்றும் பேசாட்டா கூட நம்ம பேசாட்டி பொது அளவுகள் எடுத்துட வேண்டியானே. இந்த கழுதையை பற்றி ஒன்றும் சொல்லலை, சொல்லாட்டி அது என்ன விஷப்பள்ளு உள்ளதா இல்லையான்னு பாருங்கள், வாயை திறந்து பாருங்கள், விஷப்பள்ளு இருக்குது, அது தின்னுங்க, அப்படி வந்துடலாம். ஆனால் ரசூல்லா சாப்பிட்டு வர்றது கூட ரெண்டு ஆதாரம் கிடைக்கிது. ஹலால் என்பதற்கு ரெட்டை சான்று கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து நாட்டு கழுதைனா எதை நம்ம கழுதைன்னு சொல்கிறோமோ அது நாட்டு கழுதை, வீட்டு கழுதை, அந்த மாதிரி உள்ள கழுதைகளாக இருக்குல்ல, அந்த கழுதையை பற்றி பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஹைபர் போர் நேரத்தில் சரியான பசி, உணவு கிடைக்கல. ஹைபரை முற்றுகையிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கிறோம், மதீனாவில் இல்லை, அவங்க பகுதியை போய் முற்றுகையிட்டு இருக்கும்போது போதுமான உணவு கிடைக்காது, எங்களுக்கு உணவு கிடைக்கல. அப்போ ஹைபர் இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் வீட்டு கழுதைகள் இருக்கிற சாதா கழுதைகள், அந்த கழுதைகளை அறுத்து நாங்கள் நினைஞ்சனோம் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். கழுதை பிடிச்சிட்டு வந்து அறுத்து பிரியாணியாவோ கறி குழம்பாவோ ஏதோ ஒன்று என்ன செய்ய நாங்கள் சட்டியில் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளை அனுப்பி விட்றாங்க மக்கள்கிட்ட இருந்து, இந்த கழுதையில் எதுவும் உங்களுக்கு ஹலால் கிடையாது, இதை தூக்கி கொட்டிடுங்க, அதை பாத்திரத்தில் உள்ள கீழே கொட்டிடுங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 3155 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அதை சொல்லும்போது என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னல்லாஹ வ ரசூலஹு என்ஹாக்கும் அன் லுஹுமில் ஹும்ரில் அஹ்லியா, வீட்டு கழுதைகளை சாப்பிடுவதை ரசூல்லா ஹரமாக்கி விட்டார்கள்னு அறிவிப்பு செய்ய சொல்கிறாங்க.
இந்த இப்போ குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அறிவிப்பு சொன்ன வாசகம் என்னன்னு கேட்டால் கழுத ஹராமுன்னு அறிவிக்கலை. எப்படி சொல்கிறாங்க? அஹ்லியான்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஹுமுருன்னா கழுத, அஹ்லியான்னா வீடு. அப்போ ஹுமுருல் அஹ்லியா வீட்டு கழுதையை சாப்பிடுவதை ரசூல்லா ஹராம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த அறிவிப்பாளர் செஞ்ச உடனே எல்லாத்தையும் இருந்தெல்லாம் கொட்டி விட்டாங்க. சாப்பிட்றதுக்காக சமைச்சு வச்சதெல்லாம் கொட்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 4199 ஹதீஸில், 4215, 4217, 4218, 5115, 5522 இவ்வளோ இடங்கள்லாம் என்ன இருக்கிறது? அந்த இது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. வீட்டுக்கழுதை, நாட்டுக்கழுதை, வீட்டுக்கழுதை எல்லாம் ஒன்று தான். வீட்டுக்கழுதை, நாட்டுக்கழுதை வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்றது பார்த்துறோம். அதே மாதிரி வந்து இப்னு உமர் சொல்கிறாங்க, நகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹூமில் ஹும்ரில் அஹ்லியத்தி யௌம ஹைபர் நாளில் வீட்டுக்கழுதைகள் சாப்பிடுவதை ரசூல்லா ஹராமாக்கினார்கள். வீட்டுக்கழுதைன்னு வாசகத்தோடு தான் வருது. வீட்டுக்கழுதையை சாப்பிடுவதை, நாட்டுக்கழுதை சாப்பிடுவதை ரசூல்லா ஹராமாக்கினாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 4217 ஹதீஸ்லையும் 5521 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. அது மாதிரி சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபைன்னஹா ரிஜிசுன், இந்த கழுதையை ஹராமாக்குற காரணம் வர சொல்கிறாங்க. ஃபைன்னஹா ரிஜிசுன், அது அசுத்தமானது. இப்போ கழுதை ஹராமுன்னு சொல்கிறது மட்டும் நிப்பாட்டாமல் அது ஒரு அசுத்தமானது அப்படின்னு சொல்லி ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அந்த வீட்டு கழுதையை வந்து ஹராமாக்கிடுறாங்க. காட்டு கழுதை என்ன செய்யலை? ஹராமாக்கலை. அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து கோவேறு கழுதை இருக்குது. கோவேறு கழுதைங்கிறது வந்து அது ஒரு தனி படைப்பு கிடையாது. குதிரையும் கழுதையும் இணைந்து பெறக்கூடியது பிறகு தான் கோவேறு கழுதை. கிராஸ், குதிரையுடைய ஆணு கழுதையுடைய பெண்ணு, கழுதையுடைய ஆணு குதிரையுடைய பெண்ணும் சேர்ந்து அந்த மாதிரி பெற்றெடுக்கிற குட்டிகளுக்கு தான் என்ன செய்வாங்க? கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. அது தனிப்பட்ட ஒரு இனம் கிடையாது. இந்த ரெண்டு கலப்புனால, இயற்கையாகவும் கலப்புனால உண்டாகும். கழுதையும் குதிரையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இயற்கையாக அவைகள் வந்து உடல் கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. கழுதையும் குதிரையை விரும்பும், குதிரையும் கழுதையை விரும்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. செயற்கையாகவும் செய்வாங்க. செயற்கை என்ன செய்வாங்கன்னா, நமக்கு கழுதையில் அதிக வருமானம் இல்லைல்ல, அதனால் கழுதையை கொண்டு வச்சு குதிரையை கொண்டு ஜாயிண்ட் பண்ணி விட்டோம்னா இனி போடக்கூடிய குட்டி கோவேறு கழுதை வந்தால் கூடியிருமில்ல விலை. கழுதை குட்டியாக போடுறத விட கழுதை வந்து கோவேறு கழுதையை குட்டியாக போட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு ரேட்டு கூட. குதிரைக்கு நெருக்கமான ரேட்டு வந்துடும், கொஞ்சம் சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த கோவேறு கழுதைங்கிற ஒரு விஷயம் வந்து கிராஸாக வரக்கூடியது. அதாவது அந்த ரெண்டு இனங்கள் சேர்த்து கிராஸாக வரக்கூடியது. அது அல்லாஹ்வுடைய படைப்பில் இயற்கையாக அப்படி கிராஸ் ஆகிரும். இவங்க மனிதர் செய்கிறதுக்கு முன்னாடி அது இருக்கிறது. மனிதர்கள் வந்து இந்த மாதிரி கலப்பினத்தின் மூலமாக கோவேறு கழுதை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இயற்கையாகவே கோவேறு கழுதைகள்லாம் இருக்கும். ஆனால் அது எப்படி உண்டாகும்னு கேட்டால் இப்படி தான் உண்டாகும். கோவேறு கழுதைகள் என்ன செய்யாது? கோவேறு கழுதை ஏன்னா இனப்பெருக்கம் செய்யாதுன்னு சொல்ல போனால், கோவேறு கழுதை ஜாயின் பண்ணி இனப்பெருக்கம் செய்யாது. அது இந்த கிராஸில் வந்ததுனால அதோடு முடிஞ்சிடும். அப்போ எல்லா கோவேறு கழுதைகளும் இந்த மாதிரி தான் உருவாகும். ஆண் பெண்ணுடைய இந்த கிராஸ்னால தான் உண்டாகும், கலப்புனால. அப்போ அதை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹைபர் நாளில் வந்து சில பொருள்களை ஹராமாக்குறாங்க. ஹராமாக்கும் என்னென்ன ஹராமாக்குறாங்கன்னா, இப்போ நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிகாலி, கோவேறு கழுதையை ரசூலுல்லா எங்களுக்கு ஹராமாக்கினார்கள். அப்போ கோவேறு கழுதை கிராஸாக இருந்தாலும் அதை கழுதை கணக்கில் சேர்க்குறாங்க. கோவேறு கழுதையில் குதிரையும் சேர்ந்து இருக்குது, ஆனால் அது எந்த கணக்கில் சேர்க்குறாங்க? கழுதை கணக்கில் சேர்த்து அதை ஹராமாக்கினார்கள். ஒல் ஹமீர்னா வீட்டு கழுதை தான், கழுதுன்னு தான் வருது. வேறு ஹதீஸில் வீட்டுன்னு வந்ததுனால வீட்டு கழுதை ஹராமாக்கினார்கள். வலம் என்கனா அனில் ஹைலி, குதிரையை எங்களுக்கு ஹராமாக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கோவேறு கழுதையும் ஹராமுட்டாங்க, நாட்டு கழுதையும் ஹராமுட்டாங்க, குதிரையை வந்து எங்களுக்கு ஹராமாக்கவில்லை அப்படின்னு சொல்லி யார் செய்கிற ஜாபிர் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் வரக்கூடிய 4200, ஆனால் குதிரையெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டால் கூடாதுமாங்க நிறைய பேர். குதிரை நம்ம நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, குதிரை இறைச்சாங்கன்னா சாப்பிட மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் அது சாப்பிடுவதற்கு உள்ளது இல்லை, நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் பின் பிரச்சனை இல்லை, கிடைக்கிட்ட சாப்பிடாம இருங்க. அது கூடுமா கூடாதான்னு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும்ல. ஒருத்தன் சாப்பிட்டு அவனுக்கு என்ன பத்துவா? குதிரை கறியை சாப்பிட்டான்னு அவனை ஏதாவது அல்லா கேள்வி தௌபா செய்ய சொல்லணுமா? அது என்னென்னு அது விளங்கி வச்சுருக்கணும்ல. நம்ம சாப்பிட்றோமா இல்லையாங்கிற விஷயம் இல்லை, ஹராம்னா அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ குதிரையை பற்றி என்ன விஷயம் என்று கேட்டால், அதில் புகாரில் 4219 ஹதீஸில் வருகிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஹைபர் நாளில் ரசூல்லா தடுத்தார்கள். அன் லுஹூமில் ஹும்ரில் அஹ்லியா, வீட்டு கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதை ரசூல்லா தடை செய்தார்கள். வரஹஸ ஃபில் ஹைலி, குதிரைக்கு அனுமதி அளித்தார்கள். அது தடுக்கவில்லைன்னு வந்திருக்கு, அது கூட தெளிவானதாக இல்லை. இது பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வருது. ஒரு ரஹஸ ஃபில் ஹைலி, குதிரைக்கு அனுமதியை கொடுத்து விட்டார்கள். குதிரையை சாப்பிடுவதற்கு நமக்கு கூடும், குதிரைக்கு இறைச்சி சாதாரணமாக கிடைக்கும் என்று சொன்னால், குதிரை இறைச்சினா வாங்கி சாப்பிட முடியாது. குதிரையெல்லாம் வந்து 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சத்துக்குலாம் போகும். அந்த குதிரையுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆடு மாடு ரேட்டுக்கெலாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது,
குதிரை வாங்க முடியாது, கட்டுப்படிலாம் ஆகாது. குதிரை கறிலாம் சாப்பிட சொன்னாலும் எவனும் விற்க மாட்டான் கறிக்கு. அதை விட அதை உயிரோடு விற்கிறது தான் அவனுக்கு ஜாஸ்தி ரேட்டு. ஆனால் ஒரு வேலை ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோங்களேன், அதை அறுத்து சாப்பிட்லாமா நினைக்கிறான். அந்த குதிரை வச்சுக்கிறவனுக்கு என்ன செய்யுது, இந்த கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும் இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் செத்து போனால் ஒன்றுக்கலாமா ஆயிரும், அறுத்து திங்கலாமான்னு நினைக்கிறான். அவனே குதிரை வச்சுருக்கான்னு வைங்களேன், அறுத்துட்டு இறைச்சி போட்டு தர்றான்னா வாங்கிட்டு போங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் அது செத்துருங்கிற ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் அறுப்பானே தவிர மற்ற நேரத்தில் கிறுக்கம் கூட இருக்க மாட்டான். ஏன்னாட்டா உசுரோடு இருந்தால் அது பெரிய லாபம் தரக்கூடியது. அது கோடிகளுக்குலாம் போகக்கூடிய குதிரைலாம் இருக்கிறது. இந்த ஜாக்பாட், இந்த குதிரை பந்தயம்லாம் ரேஸில் ஓடக்கூடிய குதிரைலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கோடிகளுக்கெல்லாம் போகக்கூடிய குதிரைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் மாமிசத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பொருளாதார ரீதியாக பொருளாதார கணக்கு பண்ணால் அது செய்ய மாட்டாங்க. மார்க்கப்படி என்னென்னு கேட்டால் கூடும். கோடியர் 10 கோடியை பெருமானம் வந்துட்டு போகுது, திங்கலாமா கூடாதா, அது என்ன ரசூல் அனுமதி கொடுத்துட்டாங்க திங்க அப்படின்னு வருது. இது புகாரில் 4219 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி அனுமதி கொடுத்தது மாத்திரமில்லை, அஸ்மா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் குதிரையை அறுத்து நாங்கள் சாப்பிட்டே இருக்கிறோம். பர்மிஷனை செயல்படுத்தியிருக்கிறாங்க. நஹர்னா பர்சன் அல் அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் குதிரையை அறுத்து ஃபக்கல் நாங்கள்லாம் சாப்பிட்ருக்குறோம். பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை செயலாகவும் ஆக்கியிருக்கிறாங்க. குதிரை எப்படி செஞ்சுருக்காங்க, அறுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம்னு அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய சகோதரி ஆயிஷா நாயகி சகோதரி அறிவிக்கிறாங்க. அப்போ குதிரையை சாப்பிட்லாம்ங்கிறது அனுமதி இருக்குது, சாப்பிடுங்கன்னு அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அனுமதியின் பிரகாரம் சஹாபாக்கள் செயல்பட்டும் இருக்கிறாங்க. குதிரை ஹலால் தான், இன்றைக்கி என்னது ஹலால் தான். அதே மாதிரி ஜாபிர் அறிவிக்கிறாங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, அக்கல்னா ஜமன ஹைபர் அல் ஹைல, ஹைபர் போகிற நேரத்தில் நாங்கள் குதிரையை சாப்பிட்ருக்குறோம். ஓ ஹுமரல் வஹஷி, காட்டு கழுதையை சாப்பிட்ருக்குறோம். ஓ நஹான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நில் ஹிமாரில் அஹ்லி, வீட்டு கழுதை ரசூலுல்லாஹ் தடுத்தார். 3 இந்த ஒரு ஹதீஸில் வந்துடுது. இந்த ஒரு ஹதீஸிலேயே தெளிவாக அனைத்து அடங்கிடுது. எப்படி வருது, ஹைபர் போகிற நேரத்தில் நாங்கள் குதிரையை சாப்பிட்ருக்குறோம். அப்போ ஹைபர் போரில் குதிரைங்கிற அன்றைக்கி ரொம்ப தேவையான போருக்கெல்லாம் அவசியப்படக்கூடியது. பசி தாங்க முடியலை, அதுக்காக என்ன குதிரையை வெட்டி சாப்பிடுங்கன்ட்டாங்க. அப்போ குதிரையை நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அதே மாதிரி காட்டு கழுதையும் இருந்திருக்குது, அதையும் வேட்டையாடி நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். வீட்டு கழுதை மட்டும் சாப்பிடாதேன்ட்டாங்க. 3ஆக பிரித்து வீட்டு கழுதை என்ன சாப்பிட்றாதீங்க, காட்டு கழுதையை சாப்பிட்டுக்கிறங்க, குதிரையை சாப்பிட்டுக்கிறங்கன்ற சொல்ல அனுமதி கொடுத்தாருங்கிற செய்தி முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி ஜாபிர் அறிவிக்கிறாங்க, சாஃபர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோடு நாங்கள் பிரயாணம் பண்ணி போனோம். இப்போ குன்னான குழு ரசூல்லாவும் சேர்ந்துருக்காங்க அதில். இப்போ குன்னான குழு லுஹுமல் ஹைலி, அப்போது நாங்கள் எல்லாம் குதிரையுடைய மாமிசத்தை நாங்கள் சாப்பிடுவோம். ஒன் அஷரப் அல்பானஹா, குதிரையுடைய பாலையும் குடிப்போம். சாப்பிட்லான பால் குடிக்கலாம் தானே, குதிரையை சாப்பிட்லான்னு வந்துருச்சுன்னா அதனுடைய பாலையும் கறந்து குடிக்கிறதும் கொடுந்தானே. நாங்கள் அதனுடைய பாலை கறந்து குடிப்போம், குதிரையுடைய இறைச்சியை நாங்கள் சாப்பிடுவோம். ரசூலுல்லாவோட ஒரு பயணத்தில் இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்ருக்குறோம்னு சொன்னால் ரசூலும் அடங்கிடுவாங்க. அதில் ரசூலுல்லாவோட நாங்கள் பயணத்தில் இருந்தோம், எல்லோரும் சாப்பிட்டோம்னா யார் அடங்குவாங்க, ரசூலும் அடங்கியிருக்காங்க. அப்போ குதிரையை ரசூலுல்லாவும் சாப்பிட்டுருக்கிறார்கள், அதனுடைய பாலை குடிச்சிருக்கிறார்கள் என்பது பைஹக்கியில் வரக்கூடிய ஒரு செய்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த ஹனஃபி மதுஹபில் மாத்திரம் குதிரையை சாப்பிட்றது ஹராம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹப் பிரகாரம் அது கூடாது. ஏன் கூடாது என்று சொன்னால், குர்ஆன்லேருந்து ஒரு வசனத்தை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால் 16வது சூறாவில் 8வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உல் ஹைல உல் பிகால உல் ஹமீர நீ தர்க்கபுகா வசீனா, குதிரையையும் கோவேறு கழுதையையும் 3 சொல்கிறான்ல குர்ஆனில் சொல்கிறான். உல் ஹைல குதிரையையும், உல் பிகால கோவேறு கழுதையையும், உல் ஹமீர சாதாரண நாட்டு கழுதையையும் அல்லாஹ் லி தர்க்கபுகா நீங்கள் ஏறி பயணம் செய்வதற்காக படைத்திருக்கிறான். ஓ ஜீனத்தன் ஒரு சமூக அந்தஸ்துக்காக படைத்திருக்கிறான் அப்படின்னு வருது. திங்கிறதுக்கு படைக்கலன்னு அது அவ்வளோ இதில் நடந்து அப்படியான முடியாது. அவர் இந்த 2 தானே சொல்லப்பட்டிருக்கு. ஹனஃபி இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கோவேறு கழுதை குதிரை இதெல்லாம் சொல்லும் பொழுது கழுதை குதிரை கோவேறு கழுதை ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஏறிச்சல் வாகனத்துக்கு தான், அது வாகனமாக பயன்படுத்திக்கிறங்க. ஒரு சமூக அந்தஸ்து இருக்கும்ல, என்கிட்ட இந்த கார் இருக்குது, அந்த கார் பெருமை அடிச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் என்கிட்ட 2 குதிரை இருக்குது, 5 குதிரை வச்சுருக்கிறேன்னா அது ஒரு பெருமை. ஒரு சமூக அந்தஸ்துக்காக வேண்டியும் நீங்கள் ஏறி செல்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் படைத்திருப்பதாக 3 பிராணிகளை சொல்கிறான். அது கழுதையும் சொல்கிறான், குதிரையும் சொல்கிறான், கோவேறு கழுதையும் சொல்கிறான். அந்த 2 ஹராம்னு சொல்லிடுறோம் வேறு ஆதாரத்தினால. குதிரையும் ஹராம் தான் வரும். ஏன்னு கேட்டால் சாப்பிடுவதை பற்றி சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது சிந்திக்கிற முறை கிடையாது. இது 2க்கு படைச்சிருக்கணும்னா இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஏறி செல்லலாம், சமூக அந்தஸ்து இருக்குன்னு அர்த்தமே தவிர சாப்பிடுவது கூடாதுன்னு அர்த்தத்துக்கு என்ன செய்ய மாட்டோம். 10 பர்பஸ் இருந்தால் கூட 2 சொல்லுவோம் நம்ம, மீதியெல்லாம் இல்லைன்னு வராது. எதுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா என்ன செய்வான், ஒருத்தன் அழகுக்குமா, அழகு தான் போடுறியாப்பா, அவரத்தை மறைக்கிறதுக்கு போடலான்னு கேட்கக்கூடாது. அதுவும் தான் இருக்கும். அவன் ஏதோ ஒரு தெரிஞ்ச 10 விஷயத்தில் 2 சொல்லுவான். அப்போ அல்லாமல் என்ன செய்வான்னு கேட்டால், அன்றைக்கி எதோ சொல்லணுமோ 2 விஷயத்தை சொல்லியிருக்கானே தவிர வேறு ஆதாரங்கள் இருக்குது. இம்புட்டு வந்திருக்கு, அதுக்குன்னு என்ன செய்ய போகிறீங்க,
சாப்பிட்டாங்கன்னு தெளிவான ஆதாரம் வருது. ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னு வந்திருக்கு, சாப்பிடுங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வந்திருக்குது. அப்போ அதை ரசூல்லா தடுக்கவில்லைன்னு வந்திருக்குது. அப்போ ரசூல்லாவோட பயணத்திலேருந்து நாங்களும் சாப்பிட்ருக்கோம்லாம் வருது. குதிரைக்கு வந்து தெளிவான ஆதாரங்கள் வந்து ஆத்தன்டிக்கான செய்தியில் வரும்போது இந்த வசனத்தை அப்படி புரியக்கூடாது. இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆதாரம். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு குதிரைக்கு எல்லாம் சொல்லக்கூடிய என்னென்னு கேட்ட, குதிரைக்கு மட்டும் இல்லை, மூணுக்கும், குதிரை கழுது கோவேறு கழுது எல்லாம் நீங்கள் சவாரி செய்வதற்கு தான் படைச்சிருக்கேங்கிறான். சவாரி செய்ய படைச்சால் அது திங்கக்கூடாதுன்னு அர்த்தம் வருமா? சவாரி செய்ய படைச்சா சவாரி செய்யலாம்னு அர்த்தமே தவிர, ஏன்னா சவாரி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை நம்ம கண்டிக்கலாம். ஏன்னா சவாரி செய்யக்கூடாதுங்கிற, அல்ல சவாரிக்கு தானே படைச்சிருக்கான்னு சொல்லலாம். அப்போ சவாரி செய்வதற்கு படைச்சேன்னு சொன்னார்ல, வந்து திங்கிறதுக்கு படைச்சேன்னு என் சொல்லலைன்னு ஒரு கேட்குறாரு. அப்படி ஒன்று சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால வேறு வகையின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அதுவும் ஆதாரம் தான். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹுமில் ஹைலி ஒல் பிகாலி ஒல் ஹமீரி, இந்த மூணையுமே குறிப்பிட்டு, இந்த வசனத்தில் உள்ள மூணு இருக்குல்ல, இந்த மூணையும் குறிப்பிட்டு குதிரை இறைச்சியையும் கோவேறு கழுதை இறைச்சியையும் கழுதை இறைச்சியையும் ரசூலுல்லா தடை செய்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸையும் எடுத்து ஹனஃபில் ஆதாரம் காட்டுவாங்க. அவங்களுக்கு எத்தனை இது பலவீனமான ஹதீஸ், இந்த ஆதாரத்தை நிற்காத ஹதீஸு. பலமான ஹதீஸ்களெல்லாம் தூக்கி அதன்படி முடிவு எடுக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பலவீனமான ஹதீஸை, இந்த ஹதீஸை கொண்டாந்து சாலிஹ் இப்னு யஹ்யா என்பவர் தான் இதை அறிவிக்கிறார், அறிவிப்பாளரில் வர்றார். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பலவீனமான ஒரு ஆள், நம்பகமானவருக்கு மாற்றமாக அவர் அறிவிச்சிருக்கார். நம்பகமான அறிவிப்பாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அனுமதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாற்றமாக அறிவிக்கிறது ஒன்று. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இவர் சந்தேகத்துக்குரிய ஒரு ஆளுன்னு சொல்லி புகாரிலேருந்து பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதை அறிவிக்கிறதுல சாலிஹ் இப்னு யஹ்யான்னு ஒருத்தர் அறிவிப்பாளர் வருவார். அவர் யாருன்னு தெரியவே இல்லை. அவர் யார் வழியாக அறிவிப்பார்னா வாப்பா வழியாக அறிவிப்பேன்னு சொல்லுவார். வாப்பா யாரும் தெரியலை. அப்போ அறிவிக்கிற அறிவிப்பாளரை பற்றின விவரம் கிடையாது, அவங்க தகப்பனார் யாருன்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு காரணத்தினால இந்த ஹதீஸில் 3 பலவீனம் இருக்கிறது. 2 அறிவிப்பாளர் யாருன்னு தெரியாத ஆள் இருக்கிறாங்க, ஒரு அறிவிப்பாளர் வந்து நம்பகம் இல்லாமல் இருக்கிறாரு. 3 பலவீனம் உள்ள ஒரு செய்தியில் தான் கழுதை சாப்பிடுவதை தடுத்தார்கள் வருகிறது. அப்போ இது ஆதாரத்துக்கு நிற்காது. அவங்க அனபி மதத்தை கேட்டாலும் சரியான ஹதீஸான இல்லைன்னு ஒத்துக்குருவாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஆயத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த ஆயத்து இது ஆயத்தை ஒட்டி வரலாம் இந்த ஹதீஸ், அதனால் ஏற்றுக்குருவாங்களாம். அந்த ஹதீஸில் ஆயத்தை ஒட்டி வரலாம். ஆயத்தை ஒட்டி வெட்டியுமே வரல, சம்மந்தமே இல்லை. ஆயத்தில் வந்து சாப்பிடாதேன்னு சொல்லி இருந்தால் தான் ஒட்டி வந்து நீங்கள் சொல்ல முடியும். ஆயத்தில் வந்து சாப்பிடுவது பேசலை. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் வந்து இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு நீங்கள் ஏறி செல்லலாம், சமூக அந்தஸ்துக்கு பயன்படும்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர சாப்பிடுவதை பற்றி கூறப்படலை. சாப்பிடு என்றோ சாப்பிடக்கூடாது என்றோ அந்த வசனம் பேசவே இல்லை. அப்படின்னா வேறு ஆதாரத்தை வச்சு தான் முடிவு எடுக்கணும். அதனால் என்னென்னு கேட்டால், குதிரையை பொறுத்த வரைக்கும் அந்த பொதுவான அளவுகோல் ஒன்று இருக்கிற, அதையும் பார்க்கணும்ல. பொதுவான அளவுகோல் என்ன? விஷப்பல்லு அளவுகோல். குதிரைக்கு விஷப்பல்லு கிடையாது. அப்போ விஷப்பல்லு அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் குதிரை வந்து ஹலால் ஆகிவிடுகிறது. குறிப்பிட்டு ஹலால் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டார்கள், அதனாலே ஹலால் ஆகிவிடுகிறது. அதனால் வந்து இந்த ஹனஃபி மதுஹபில் மட்டும்தான் இதை வந்து கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர மற்ற மதுஹபில் என்ன மாலிகி ஹம்பலி ஷாஃபி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அது கூடுங்கிறாங்க இந்த ஹதீஸ் அடிப்படையில். இப்போ நம்ம சொன்ன வாதத்தின் இதான் கரெக்டாக இருக்கிறது அவர் சொன்னதை விட. அதே மாதிரி வந்து இது ஒரு ஆமாயிடுச்சா. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் வந்து சில விஷயங்களை வந்து கெட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. கெட்ட ஜீவன், இது கெட்ட ஜீவன், தீய ஜீவன் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசப்படுமையானால் அது சாப்பிடுவதற்கு வந்தது அல்ல. ஏன்னு கேட்டால், ஃபிஸ்க்குங்கிற வார்த்தைக்கு பேர், ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை சில பிராணிகளுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. அதை எதை வச்சு இதை முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆனில் 6வது சூராவில் 121வது வசனத்தில் சொல்லும் பொழுது, லா தகுலு மிம்மாலம் இது குரிஸ்மில்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாத பிராணிகளை சாப்பிடாதீங்க சொல்லிவிட்டு, ஒயின்னஹுல ஃபிஸ்குன், அது கெட்டது, சாப்பிடக்கூடாது. காரணமாக அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். பிராணிகளுக்கு ஃபிஸ்க்குன்னு பயன்படுத்தினா கெட்டதுன்னு அர்த்தம். அப்போ எதெல்லாம் ஃபிஸ்க்குங்கிற அடைமொழியில் வருதோ, எந்த பிராணியை பற்றியாவது இது கெட்டதுன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை சாப்பிட்றன்னு தனியாக சொல்ல தேவையில்லை. கெட்டதுன்னு சொன்னாலே சாப்பிடக்கூடாது வந்துடும். அப்போ எந்த பிராணியை பற்றியாவது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து இது ஃபிஸ்க்கு, இது கெட்டது, தீயது என்று சொல்லியிருப்பார்களே, ஆனால் அவற்றை சாப்பிடக்கூடாது என்று தான் நம்ம கருத்து எடுக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கிறான்ல, அதுக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்னு கேட்டால், இன்னும் கூட ஃபிஸ்குன், அது கெட்டது, அதனால் திங்காதேங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்ததை, பெயர் சொல்லாமல் அறுத்ததை வந்து ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறான்னு கேட்டால், அது தீயது, கெட்டதுங்கிற ஃபிஸ்க்குங்கிற வார்த்தை எல்லாம் போட்டு காட்டுறான். இது 621 இருக்கிறது. அதே மாதிரி வந்து 645லையும் இந்த ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா இதே விஷயத்துக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இது மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்தி, இந்த வார்த்தையை எதுக்காவது பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. 5 விஷயம் என்னென்னு கேட்டால், இது புகாரில் 3314வது ஹதீஸில் வருகிறது. ஹம்சுன் ஃபவாசிக்கு,
5 பிராணிகள் கெட்டவை, ஃபவாசிக்கு ஃபிஸ்கில் உள்ளது. ஹம்சுன் 5 பிராணிகள், ஃபவாசிக்கு கெட்டவை தீயவை. 5 எத்தனை பிராணிகள் எல்லாம் படைச்சிருக்கிறான், அதில் இந்த 5 மட்டும் குறிப்பிட்டு கெட்டவைன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நல்லவை கெட்டவைலாம் ஹராம் தானே, நல்லவைன்னு சொல்லலை. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து அது கெட்டவைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த தானா செத்ததுக்கு பயன்படுத்துகிறான்ல, அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுது. அதுக்கு அல்லாஹ் ஃபிஸ்க்குங்கிறான். ரசூலுல்லாஹ் இதுலேயும் ஃபாசிக்குங்கிறாங்க. ஃபிஸ்க்கு ஃபாசிக்கெல்லாம் ஒரே சொல்லேருந்து வந்தது தான். அது என்ன 5 பிராணி என்று கேட்டால், அது யுக்தல்ன ஃபில் ஹரமி, இவற்றை வந்து ஹரமுலையே கொள்ளலாம். இந்த 5 கெட்டதுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹரம் ஷரீஃபில் நீங்கள் காபத்துல்லாவில் இருக்கிறீங்க, அப்போ இந்த 5 பிராணிகள் உங்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கனை வச்சே கொள்ளலாம். இஹ்ராமாக இருக்கிறவங்க கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல, அதில் கூட விதிவிலக்கு. இஹ்ராமாக இருக்கிறவங்க இதை கொல்லக்கூடாது உயிரினங்களை. அப்படிப்பட்டதில் எதுனா வேட்டை பிராணி மாதிரி உள்ளது, வெளியில் சுற்றக்கூடியது. அது 5 என்னன்னு கேட்டால், அல் ஃபாரத்து, 1வது எலி. எலி சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது கெட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கெட்டதுக்கு அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஹராமாக்குறான். கெட்ட இந்த ஃபிஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? அது ஹராம் ஆயிரும். அப்போ எலியை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஹரமில் கூட எலி ஓடிட்டு இருக்கா, அடி சாவடிக்கலாம். நீங்கள் ஹராமில் இருக்கிறீங்க, ஹரமில் வச்சு எந்த உயிரையும் கொள்ளக்கூடாதுல்ல. ஹரம் ஷரீஃபில் அந்த மக்காவுடைய புனித எல்லைக்குள்ளே வைத்து ஒரு ஆடை மாடை வந்தால் கொள்ளலாமா? கொல்ல முடியாது. ஒரு முயல் வந்தால் கூட நீங்கள் கொல்ல முடியாது. ஆனால் ஒன்றுனா வேட்டையாடின கணக்கில் வந்துடும். ஆனால் அங்கே வந்து ஒரு எலி ஓடுனுச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் இப்போ ஹரமில் தங்கி ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கிறீங்க, அதில் எலி ஓடுது, அது கொள்ளலாமான்னா கொள்ளலாம். அங்கே உள்ள லாட்ஜி ஹரமில் உள்ளது தானே, அங்கே உள்ள லாட்ஜில் தங்குற இடங்களும் ஹரம் எல்லையெல்லாம் கட்டி வச்சுருக்கிறான். ஹரம்ங்கிறது அந்த விரிந்த எல்லைக்கு பேர் தான். அப்போ அந்த எல்லையில் வச்சு என்ன குத்தல்ன ஃபில் ஹரமி, 5 ஹரமில் வைத்து இந்த 5ம் கொல்லப்படும் என்றால் இவை தீயவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 5ல் ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால் அல் ஃபாரத்து, 1வது எலி. அப்போ எலி திங்கலாமான்னு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் எலி ஹராமு. ஆனால் எலிக்கு இந்த பல்லு கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அது இருக்கான்னு தெரியல, 2 விஷப்பல்லு மாதிரி இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லாட்ட கூட சொல்லி வந்துருச்சு இதில். அப்படி இருந்தால் அதனாலே ஹராம் ஆயிரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட குறிப்பிட்டு சொல்லிட்டாங்கல்ல, எலி சாப்பிடக்கூடாதுன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு அக்கரபு, தேள் உங்களுக்கு கொள்ளலாம், ஹரமுலையும் கொள்ளலாம். தேள் வந்துச்சுன்னா, தேள் கொட்டக்கூடிய தேள் வருதுன்னு வைங்களேன், அந்த தேளை வச்சு ஹரமுலையும் கொள்ளலான்னு வருது. அந்த இதெல்லாம் ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தேள்லாம் திங்க மாட்டோம், தேள்லாம் அதில் வந்துடும். எதில் வந்துடும்? அறுக்கிறது இல்லாத அந்த வகையில் நமக்கு ஹராம் ஆயிரும். கெட்டதுங்கிறதுக்காக வேண்டி இது வருது. அது மாதிரி உள்ள ஹுதையா, பருந்து இருக்குல்ல, பருந்து கெட்டது. பருந்து என்ன செய்யும்? காவாண்டு போயிடும், குஞ்செல்லாம் தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான பறவைகள் வந்தால் என்ன செய்யலாம்? சாப்பிட்லாங்கிறாங்க. உள் உராபு, காகத்தையும் சொல்கிறாங்க கெட்டதில், கெட்டதுங்கிற கணக்கில் காகத்தையும் சொல்கிறாங்க. ஒரு கல்புல்லா, ஒரு வெறி நாயையும் சொல்கிறாங்க. அப்போ இந்த பருந்தை விட்டுருங்க, அது பறவை, அது பறவையில் வந்துடும், அது சாப்பிட மாட்டோம். தேளை வந்து நம்ம சாப்பிட போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அது வந்து அது அறுத்தல் வராது, நம்ம மைத்தத்திலே வந்துடும் தேளுங்கிறது. ஆனால் இதில் எலி ஒன்று வருகிறது. எலி நம்ம சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு வார்த்தைக்கு நம்ம சொல்லலை, ஃபிஷ் கெட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சாப்பிடாதுன்னு இந்த ஹதீஸில் வரல. எப்படி வருதுன்னா, எலி கெட்ட பிராணி, கெட்ட பிராணின்னு சொன்னால் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. கெட்டது எப்படி சாப்பிட்றது? நல்லது தானே சாப்பிடணும், அது ஒரு வகையில் வந்துடும். அதே மாதிரி பருந்து சாப்பிடலாமான்னு கேட்டாங்கன்னா சாப்பிடக்கூடாது. அந்த பருந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு இதில் இல்லாமல் வேறு ஆதாரம் இருக்குது. என்ன இருக்குது? இந்த கீரி கிழிக்கிற நகம் இருக்குது. அந்த ஒரு பொது அளவுகோல்லையும் பருந்து ஹராமாகி போயிடும். அது போக இந்த அது குறிப்பிட்டு வர கெட்டதுன்னு ஒரு டபுள் ஹராம். அது இந்த பருந்துலாம் என்ன இது, அது ஹராம் என்பதற்கு 2 ஆதாரம் காட்ட முடியுது. அதுக்கடுத்து உள்ள குராபு, காகம் இருக்குல்ல, அந்த காகம் வந்து கெட்டதுங்கிறாங்க. ஆனால் அந்த காகம்ங்கிறது வரும்போது மாத்திரம் அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, அதை டீப்பாக ஆய்வு செய்கிறாங்க. காகம் என்றால், காகம் வந்து 2 வகை இருக்கிறது. இது வந்து இந்த புணத்தை திங்கக்கூடிய சில காகங்கள் இருக்கிறது. அந்த காகங்களை தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்மளோட வீட்டில் வரப்போகிற அந்த காகங்கள்லாம் இருக்குல்ல, அதுகள்லாம் வந்துக்கிட்டு அது இது குறிப்பிடாது. அந்த காகம்னு மட்டும்தான் அதில் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் கெட்டதுன்னு சொன்னது எதை சொன்னாங்கன்னு கேட்டால், அது கெட்டதுன்னா அந்த செயலை கெட்டதாக தான் இருக்கும். புணத்தை திங்கிறது, கபருக்குழியை தோண்டிலாம் திங்குமா. அந்த சில காகங்கள் இருக்குதான், செத்துப்போன அடக்கஸ்தலத்துக்கெலாம் போய் நின்று மண்ணை நோண்டி எடுத்து உள்ள புணத்தைலாம் சாப்பிடும். அப்படி ஒரு காகம் இருக்கிறது. அது பெரிய காகமாக அது அதில் போட்டிருக்காங்க விளக்க உரைகளில். இதில் எல்லா அறிஞரும் ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரம் இல்லை, யாரும் ஆதாரம் காட்டல. காகம்னு மட்டும்தான் வருது. காகம்னு வந்தால் பெருசு சின்னது எல்லாத்தையும் தான் எடுக்கும். எல்லாத்தையும் எடுக்குங்கிற வகையில் அந்த சொல் இருந்தால் கூட அதிகம்னு இல்லை, 99% அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாட்டில் வளர்க்குற நம்மளோட அண்டி வாழ்கிற காகம் இருக்குல்ல, அதை சாப்பிட்லாம். அதை ரசூலுல்லாஹ் சொல்லலை. இது சொன்னது என்னென்னு கேட்டால், அங்கே அறிமுகமாக இருந்த இந்த கெட்ட காகம்னு ஒன்று இருக்குது, அந்த பெரிய சைஸாக இருக்கும், அந்த காகத்தை தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள். ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் இருந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் கருத்து வேறு இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆதாரம் காட்டணும். ரசூலுல்லாஹ் அப்படி பிரித்தாங்கன்னு ஆதாரம் காட்டல.
இவங்களாத்தான் விளங்கி சொல்கிறாங்களே தவிர, அதனால் காகங்கிறத சாப்பிடக்கூடாது என்பது தான் தெளிவான வார்த்தையிலேருந்து விளங்குறது. ஆனால் காகத்துக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, கீரி திங்கிற நகமெல்லாம் இருக்காது, சும்மா கொத்தி கொத்தி தான் சாப்பிடும். ஆனால் அந்த காகத்தை வந்து அந்த அளவுகோலில் ஹராம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது அளவுகோலில் சொல்லலாம், கெட்டதுன்னு வந்ததுனால. ஆனால் அதை என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர்கள் வந்து அதிகமான அறிஞர்கள் காகத்தை சாப்பிட்லாங்கிறாங்க. எந்த காகத்தை? நம்ம எதை காகம்னு நம்ம சொல்கிறோமோ, நம்ம நாட்டில் பார்க்கக்கூடிய காகங்கள் இருக்குல்ல, இது நாட்டு காகம் இல்லை, இதெல்லாம் காட்டு காகம். அது வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப வந்து புணத்தையெல்லாம் புணத்தை திங்கிறது அதனுடைய உணவே அதுவாக தான் இருக்கும். அந்த மாதிரியான காகம்னு பிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன, எல்லாரும் சொன்னால் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது ரசூல்லா சொல்லல. ரசூல்லா வந்து கெட்டதுன்னு காகம்னு சொல்லிட்டாங்க. அந்த காகத்தில் அடங்கின எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறேன்னு அறிஞர்கள் சொன்னாண்டு அல்லாட்ட போய் தப்பிச்சுக்கிற முடியுமா? அறிஞர்கள்லாம் சொன்னால் கூட காகம் என்ன, நீங்கள் நாளைக்கு கேட்டால் இல்லை காகம் சாப்பிட்லான்னு சொன்னால் காட்டுவாங்க. அதுக்காக சொன்ன காகம் சாப்பிட்டு நீ காட்டினாலும் சரி தான், அதெல்லாம் அறிஞர்கள் ஏகமானதாக சொல்லியிருக்கிறாங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை. மிக அதிகமான அறிஞர்கள் வந்து இந்த காகம் வந்து சாப்பிடத்தக்க காகம்னு சொல்கிறாங்க. நம்ம எதை காகம்னு பார்க்குறோமோ அதை. ஆனால் வந்து ஹதீஸில் என்ன வருதுன்னா பொதுவாக காகம்னு வருது, அதில் ஒரு வர்ணனை கூட சேர்ந்து வரல. பெரிய காகம், ஒரு கெட்ட காகம்னு அப்படி சேர்த்து கூட வரல, வெறுமனே காகம்னு வந்திருக்கு. காகம்னு வருவேன், ஆனால் அது எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுமோ அப்படி புரிந்து கொள்வது தான் சரியான முறை. அதனால் காகம் கூடாதுங்கிறது சரி, ஏன்னா ரசூல்லா கெட்டதில் சேர்த்துட்டாங்க. அடுத்தது வெறி நாய். வெறி நாயின்னு இந்த ஹதீஸில் வந்தாலும் வெறி இல்லாத நாயும் ஹராமுங்கிறதுக்கு வந்து அந்த புது அளவுகள் வருதுல்ல, பல்லு அளவுகள் அது ஹராமாயிரும். இது கெட்டதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா கெட்டதுங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஹராம்னு வருகிறது. இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அது வரை சொல்கிறாரு இப்னு ஹஜர் சொல்கிறாரு, அது இதை சொல்லிடணும்ல, மற்ற அறிஞர்கள்லாம் சொன்னாங்கங்கிற ஒரு ஆதாரம் காட்டணும்ல. அது இத்தஃபக்கல் உலமாக்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் எடுத்து காட்டுறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, அல்லா இஹ்ராஜில் குராபி சகீர் இல்லது ஏக்குல் ஹப்ப மின்தாலிக்க, அந்த தானியங்கள் எல்லாம் பொறுக்கி சாப்பிடுதில்ல காகங்கள், அதை இதில் நீக்கிவிட வேண்டும், அது இதுக்கு பொருந்தாது என்று எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, ஏகமானதாக இருக்கிறார்கள். குராபு ஜராய், அது வந்து பயிரை ஒட்டி வாழ்கிற காக்கம் என்றதுக்கு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து அஃப்தோபி ஜவாஜிக்கு அகிலி, இதை சாப்பிடுவது கூடும் என்று ஃபத்வா தந்திருக்கிறார்கள் இப்னு ஹஜர் சொல்கிறார். உலமாக்கள் எல்லாம் ஒரு மனதாக அந்த காகத்தை நம்ம செய்த காகம் வராது, நம்மளோட அண்டி வாழ்கிற காகம் இருக்குல்ல, நம்ம வைக்கிற சோத்தை திங்கி அந்த மாதிரி உள்ள காகங்கள், அந்த காகத்துக்கு பொருந்தாது. ரசூல்லா அதை சொல்லவில்லைன்னு ஏகமனதாக சொல்கிறாங்க. என்ன தான் ஏகமனதாக சொன்னாங்க, அது ஒரு ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏகமனதாக தான் சொல்கிறாங்களே தவிர அது எதை வச்சு இப்படி பிரித்து எடுத்தீங்க அது ஒரு ஆதாரம் இல்லை. அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஹனஃபி மதுஹப்ல எப்படி சொல்கிறாங்க, அது மாதிரி ஹிதாயாங்கிற நூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த காகத்தை அது குறிக்காது, இந்த காகத்துக்கு அது பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. வந்து இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இப்னு குதாமா சொல்கிறாரு, ஒமா அல்லுன்னு ஃபிஹி ஹிலாஃபன், இதில் எந்த மாற்று கருத்தும் நான் அறியவில்லை, யாரும் மாற்று கருத்தை சொல்லலைங்கிறாங்க. இதில் காகத்தை ரெண்டாக பிரித்து இந்த காகம் திங்கலாம் அந்த காகம் திங்கக்கூடாதுன்னு பிரிக்கிறாங்க. நான் ஹதீஸில் பிரிக்கிறக்கூடிய வாசகம் இல்லை. ஆனால் எல்லாரும் ஏகமானதாக ஏன் புரிஞ்சாங்கன்னு தெரியல. அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த காகத்தை சொல்லவே இல்லைங்கிறாங்க. ஆனால் நம்ம பேணுதல் என்னன்னு கேட்டால் காகம்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் தான் அடங்கும். எத்தனை அறிஞர் சொன்னாலும் சரி, அவங்க எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க இது அடங்காதுங்கிறதுக்கு நீங்கள் காட்டக்கூடிய தலீல் என்ன? இந்த தலீல் தானே தலீல், அது பணத்தை திங்குது, இது நல்ல திங்குது, இந்த ஒரு தலீல் தான் காட்டுறாங்களே தவிர அப்படி ரசூலில் பிரித்து பார்க்கல. அதனால் வந்து கூடாது என்பது தான் சரி. இது மாதிரி இன்னும் சில திங்கக்கூடாதுன்னு விளங்கியிருக்கிற பறவைகள், திங்கலாம்னு விளங்கியிருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள்லாம் இன்னும் இருக்கிறது. அவற்றின் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம உடும்பு இருக்குல்ல, உடும்புங்கிறது அதை குறிப்பிட்டு வந்து மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக்கியிருக்கிறாங்க. புகாரில் 5391வது ஹதீஸ். அது என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து மைமுனா அவங்க வீட்டுக்கு போன உடனே ஒரு உணவை கொண்டாந்து வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அதில் உடும்புடைய கறியும் அதில் இருக்குது, சமைச்சு வச்சுருக்கிறது உடும்பு கறின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கையை கொண்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நீட்டி எடுத்துடுறாங்க. அப்போ ஹாலித் பின் வலீது கேட்குறாரு, அப்போ உடும்புண்டா ஹராமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உடும்பு ஹராம் இல்லை, எனக்கு அது பிடிக்கலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கலை அதனால் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹராம் இல்லைன்னு ஒரு சொல்லிட்டாங்க. ஹராமான்னு கேட்குறாரு. காலலா ஹராம்லாம் கிடையாது, எனக்கு வந்து அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்வார் ஹாலித் பின் வலீது, அந்த அவங்க சைடில் இருந்த உடும்பை இழுத்து வச்சு அவர் சாப்பிட்டுவார். ஆனால் உடும்பை குறிப்பிட்டு நமக்கு என்ன வந்திருக்குது, ஹலால்னு வந்துருச்சு. விரும்பினா என்ன செய்யலாம், உடும்பு சாப்பிட்டுக்கொள்ளலாம். சில பிராணிகளை பறவைகளை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், மயில் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது
மயில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில பேரும், சாப்பிடலாம்னு சில பேரும். உதாரணமாக ஷாஃபி மதுஹபில் வந்து மயில் வந்து ஹராம், மற்றவர்கள் வந்து ஹலாலுங்கிறாங்க. ஷாஃபியாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, மயில் சாப்பிடக்கூடாதும்பாங்க. மற்ற மதுஹபுக்காரங்கள்லாம் மயில் வந்து ஹலாலும்பாங்க. ஆனால் என்ன நம்ம அளவுகோல்னா, இந்த ஷாஃபி ஹனஃபிலாம் தனியாக தூக்கி வச்சுட்டு மயிலுக்கு வந்து அந்த எந்த கண்டிஷனில் அது இருக்குது, அது கீறி கிழித்து தங்கியக்கூடிய நகங்கள் இல்லை, அது நகங்களை கொண்டு வேட்டையாடுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மயிலை வந்து ஹலால்னு சொல்வது தான் கரெக்டு. மயிலுக்கு வந்து அந்த பறவைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள்ல ஒரு அளவுகோல், எந்த அளவுகோல், கீறி கிழித்து தங்கக்கூடிய நகம் இல்லாதவை ஹலாலு, கீறி கிழித்து திங்கிற நகம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹராமுண்டாங்கல்ல. மயிலுக்கு அது கிடையாது, தாராளமாக மயிலை வந்து சாப்பிட்லாம். ஆனால் நம்ம நாட்டில் யாரும் மயிலை பிடி சாப்பிட்றாதீங்க, நோட்டி போட்டுருவாங்க. மயிலுங்கிறது தேசிய பறவை, மயிலுங்கிறது மார்க்கப்படி சாப்பிட்லாம். ஆனால் மயில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது தேசிய பறவைன்னு அறிவிச்சிருக்கிறதுனால அதை சாப்பிட்றது மட்டும்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. மயில் வச்சுருந்தாலும் என்ன செய்வான், கேஸ் போட்டுருவாங்க. அதனால் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது தான். மயில் வந்து நம்ம நாளைக்கு மயில் தேசிய பறவைன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லைன்னு கூட சொல்லுவான், இன்னொன்று தேசிய பறவைன்னு சொல்லுவான். அந்த நேரத்துக்கு வந்து சட்டம் தேவைப்படும்ல, அதுக்காக வேண்டி மயில் வந்து மார்க்கத்தில் வந்து ஹலாலான விஷயந்தான். அதே மாதிரி குயில் இருக்குல்ல, குயிலும் காகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கலரில் எல்லாத்துலேயும் இந்த குரலை வச்சு தான் என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ குயில் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். குயிலுக்கு வந்து இல்லை அந்த கிரிக்கில் ரகம்லாம் இல்லை, அது கோழி மாதிரி கணக்கில் வைத்து தாராளமாக சாப்பிட்டுக்கிடலாம். காடை, கவுதாரி, புறா, கோழி, வான்கோழி, கோழியுடைய எல்லா வகையும், வான்கோழி, கிண்ணி கோழி, தீக்கோழின்னு பெருசாக இருக்குமே, அதை கூட சாப்பிட்லாம். ஏன்னாட்டா அதுக்கு அந்த கீறி கெடுத்து திங்கக்கூடிய நகங்கள் இல்லை, அது வேட்டையாடி திங்காது. அந்த மாதிரி விஷயத்தை வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த கிளி இருக்குல்ல, நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் கிளி வளர்க்குறோம்ல, அந்த கிளியை பொறுத்த வரைக்கும் மாலிக்கு ஹம்பலி மதுஹபில் உள்ளவங்க அதை ஹலாலுங்கிறாங்க, ஷாஃபி அபு ஹனீஃபா வந்து ஹராமுங்கிறாங்க இந்த கிளியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது ஹராமு ஹலாலுங்கிற கருத்து வேறுபாடுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. கிளிங்கிறது வந்து அது கீறி கிழித்துலாம் திங்காது, வணங்குதா. அது வந்து இந்த வாயை கொண்டு தான் கட்டிக்குமே தவிர எல்லாத்தையுமே அது கீறி கிளி திங்கக்கூடிய ஒரு நகங்கள் அதுக்கு இல்லை. அது மாதிரியான பொருள்களையும் சாப்பிடாது, அசைவ உணவுகளையும் அது சாப்பிடாது. அப்படி இருக்கும்போது கிளி அந்த பொதுவான அளவுகளில் ஹலால் தான் சொல்லணும். ஆனாலும் வந்து ஷாஃபி அபு ஹனீஃபா அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஹராமுங்கிறாங்க. ஹராமுக்கு பொருந்தவில்லை, ஹராமுன்னு அது ரீசன் பொருந்தணும்ல, அந்த அளவுகளில் வரணும். அதே மாதிரி வந்து இந்த கிளி மாதிரியே தான் அந்த மைனாண்டு ஒன்று வளர்ப்பாங்க. மைனா பேசும், கிளி பேசுகிற மாதிரி மைனாங்கிறது பேசும். இந்த மைனா சாப்பிட்லாமான்னா மைனா தாராளமாக சாப்பிடலாம். என்ன இருக்குது மைனாங்கிறதுல, அது கீறி கிளி திங்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. மனிதர்களோட கலந்து மனிதர் மாதிரி பேசுதில்ல, அதை கவனத்தில் வச்சு கூட அவங்க ஹராம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் காரணம் கிடையாது. ஹராம்னு சொல்வதாக இருந்தால் பறவைகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு இலக்கணத்தை சொல்லிட்டாங்க, அந்த இலக்கணத்தில் அடங்குனா தான் அது ஹராம் ஆகுமே தவிர இல்லாட்டி ஆகாது. அதே மாதிரி வந்து கழுகு, பருந்து, வல்லூர் இதெல்லாம் ஹராம். கழுகுக்குலாம் என்ன இருக்குது, அந்த கீறி கிளி தங்கக்கூடிய நகங்கள் இருக்குது, வல்லூருக்கு இருக்கிறது, பருந்துக்கு இருக்கிறது. அந்த மாதிரியானவைகள் ஹராமுன்னு விளைவிக்கிறணும். அந்த பொதுவான அளவுகளை வைத்துக்கொண்டு நீங்களாம் என்ன செய்யலான்னு கேட்டால் டெவலப் பண்ணி அறிந்து கொள்ளலாம். அப்போ இதில் என்னென்ன வழங்கியிருக்கோம்னு கேட்டால், பறவைகளில் எது ஹலால் ஹராம் என்பதற்கு ஒரு அளவுகளை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதில் விதிவிலக்கையும் சொல்லிட்டாங்க. பறவை இல்லாத விலங்குகளில் எதெல்லாம் ஹராம் என்பதற்கு அளவுகளை சொல்லிட்டாங்க. அதிலேருந்து சில விஷயங்கள் வந்து விதிவிலக்காகுது. உதாரணமாக அந்த கழுதை புலி மாதிரி சிலது விதிவிலக்கில் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து